அஸ்வின் ப்ரோ, ஆக்சுவலாக உங்களை வந்து ஹீரோவா நம்ம தமிழ் சினிமா அடுத்த ஒரு கேட்டகரியாக பார்த்துருக்கும் போது இதில் பார்க்கும்போது நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. நெகட்டிவ் ரோல் தானே? ஓகே. 100ன்னு ஒரு படத்தில் முழுக்க முழுக்க போலீஸ் தான். இந்த போலீஸ் அப்படின்றது அதர்வாக்கு ஒரே ஃபிட்டாக இருக்கிறாரு, ஹைட்டாக இருக்கிறாரு அப்படின்றனால தேடி வருது நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த படங்கள் எல்லாமே வேரியஸ் ஸ்டேஜஸில் நான் கமிட் பண்ண படங்கள். எல்லாமே நான் அட் அ டைம் கமிட் பண்ணல. இல்லை, ஒரு படம் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக பழக்கத்துக்காக இருக்கலாம், இல்லை அந்த டைரக்டருக்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நாட் ரியலி. சம்டைம்ஸ் இட்ஸ் டு ஒர்க் வித் சர்டன் டெக்னிக். எனக்கு கதையே தெரியாமல் இருக்கும், வேதாளம் மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அதர்வாக்கு வந்து நம்ம நல்ல ஒரு தரமா ஒரு ராவா ஒரு வில்லனா பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அதுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த விதத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும், ஸோ நீங்கள் அதர்வா ப்ரோ கூட நீங்கள் 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரும் சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிற மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? 2 பேரும் எப்படி அடிச்சுக்கிட்டீங்க அதை சொல்லுங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கும் நல்லா இருக்கு, சொல்லுங்க. இல்லை, நம்ம பேசும்போது ஏன்னா செட்டில் பேசும்போது லைக் ஐ திங்க் போத் ஆஃப் அஸ் க்ரூ அப் வாட்சிங் WWF டு சம் ஸ்டோன் கோல்டு, ஷான் மைக்கேல்ஸ் எரா தானா இல்லாட்டி அதுக்கு அடுத்த ஜான் சீனா எராவா? ராக். சேம் ராக். ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்க ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஏதாவது 2 பேருக்கு யாருக்கா அடி விழுந்திருக்கா? ஸ்டோரி தெரிஞ்ச மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கு. இல்ல 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 ட்ரெய்லர்ல இல்ல, அந்த ஸ்கிரிப்ட்ல தெரிஞ்சிருச்சு, மாட்டிக்கிட்டீங்க. இல்ல ஐயா, இவர்தான் கேட்கணும். நீங்க லைவா கிடைச்சிருக்கு குடுருமாற கை. பட் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் கொஞ்சம் நான் சிங்க் ஆயிட்டோம். அவரும் டயர்டாக இருக்கார், நானும் டயர்டாக இருக்கேன். நான் சிங்க் ஆன உடனே என் கை வந்துட்டு பை மிஸ்டேக் அவர் சின்ன பட்டுது. பட் அந்த பண்ணிட்டு இருக்கிற ஸ்பீடில் என்ன ஆயிடுச்சு, பட்ட உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆன உடனே எனக்கு நான் பார்க்குறேன், அப்படியே வந்து ஆன் ஷாட் இப்படி பிடிச்ச உடனே ரத்தம் இப்படி கொட்ட ஆரம்பிச்சு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? பொதுவாக சொல்லுவாங்க அனல் பறக்க ஒரு இன்டர்வியூன்னு, இது தனல் பறக்க ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கிறேன். ஓகே, சொல்லுவா டைரக்டர் அதர்வா அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் வந்து சார்மிங், எலிஜிபிள் பேச்சுலர் இதெல்லாம் கடந்து இப்போ வந்து நிறைய வந்து எங்களுக்கும் ஃபேமிலி பேஸ்டான ஒரு கதையை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. தனல்ல வந்து இவர் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா எடுக்கணுன்றது எப்போ உங்களுக்கு மைண்ட் செட் வந்தது? இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த சார்மிங் அது இதெல்லாம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பரதேசிக்கு முன்னாடி வேணா இருந்திருக்கலாம். ஒன்ஸ் பரதேசி கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஹீ கேன் டூ எனி ரோல்ன்றது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்ஸ் நம்ம ஒரு கதை எழுதும்போது வந்துட்டு, இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுற நம்மளுக்கு வந்துட்டு இது நம்ம ஒர்க்கு குறையக்கூடிய ஒரு ஆக்டர் கிடைக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, பிகாஸ் அவருக்கு வந்து நம்ம வந்துட்டு எனக்கு இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னா சொல்ல தேவையில்லை. ஸோ இன் தட் வே ஐம் வெரி ஃபார்ச்சுனேட் டு கெட் இம் ஆன் போர்ட். நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் எழுதி முடித்த உடனே ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணதுக்கு அவருக்கு தான். அண்ட் அவருக்கும் பிடிச்சிருந்து அவர் உள்ளே வந்ததுனால இட் பிகேம் ஈஸி. ஓகே, இட்ஸ் நாட் லைக் அவருக்கு ஏதோ இது சேலஞ்சிங்கான ரோல்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ ஃபார் மீ ஐ டோன்ட் திங்க் தட் அவர் வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணுறாருன்னு. ஹீ இஸ் ஃப்ளெக்சிபிள், ஹீ கேன் டூ எனி ரோல். ஏன்னா ஏன் கேட்டேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்ததுக்கப்புறம் சரி, படம் பார்த்ததுக்கப்புறம் யார் வந்து இவர் வந்து போலீஸ் கேரக்டராக வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, ஏன்னா கேட்டிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதனால தான் சரி நம்ம இதை இப்படி கேட்போம் அப்படின்னு கேட்டேன். அதே மாதிரி ஈட்டியில் பார்த்தாலும் போலீஸ்க்காக தான் ட்ரெயின் ஆகி கடைசி வந்து போலீஸ் ஆவார். 100ன்னு ஒரு படத்தில் முழுக்க முழுக்க போலீஸ் தான். இந்த போலீஸ் அப்படின்றது அதர்வாக்கு ஒரே ஃபிட்டாக இருக்கிறாரு, ஹைட்டாக இருக்கிறாரு அப்படின்றனால தேடி வருது நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த படங்கள் எல்லாமே வேரியஸ் ஸ்டேஜஸில் நான் கமிட் பண்ண படங்கள். எல்லாமே நான் அட் அ டைம் கமிட் பண்ணல. இல்லை, பட் எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எனக்கு போலீஸ் ஸ்டோரிஸ் பண்ணுங்கிற ஆசை ரொம்ப இருந்தது. அண்ட் எஸ், எனக்கு தனல் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும் போது எனக்கு வந்துட்டு நான் இவர்கிட்ட கேட்டேன், ஒரு கான்வர்சேஷனையும் கேட்டேன், இந்த மாதிரி வந்து போலீஸ் தவிர வேற எதுனா வச்சுக்கலாமா அப்படின்னா, அப்போ வேற கதை தான் செய்யணும், இந்த கதை செய்ய முடியாதுன்னு சொன்னேன். பட் சில ஸ்டோரிஸில் வந்துட்டு டிமாண்ட் இல்லைங்களா, கேரக்டர் இந்த ஐ மீன் உங்கள் ப்ரொட்டாகனிஸ்ட் இதுவாக தான் இருக்கணும். தனல் இஸ் ஒன் சச் ஃபிலிமில் தட். பட் ஈவன் தென் எனக்கு நான் பண்ண போலீஸ் ஸ்டோரிஸ்லேயே இது வந்துட்டு 100% என் ப்ரீவியஸ் படம் மாதிரி இருக்காது. அது என்னால் கேரண்டியாக சொல்லுவேன். ஓகே, சரி. ஒரு ஹீரோ அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணணும், இதுதான் அவங்க மெயின் லீடாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகம் பேசுவாங்க. பட்
இப்போ ரீசெண்டாக அதர்வாவுடைய படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு எங்கள் அண்ணனை மாதிரியோ நம்ம பக்கத்தில் ஒரு படம் நடக்கிற ஒரு பஞ்சாயத்து மாதிரியோ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆனால் இதெல்லாம் பிரச்சனை டிஎன்ஏ முறைக்கொண்டு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து கொஞ்சம் ஃபேமிலி கூட அட்டாச் ஆகணும் அப்படின்றக்காக தேடி வந்து நீங்கள் பிடிக்கிறீங்களா? அது ஏதாவது கால்குலேஷன்ஸ் யோசிச்சு நடக்குதா இல்லை அது ரேண்டமாக நடக்குதா? இல்லை, அந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு எதுவும் பண்ணுறது கிடையாது. ஓகே. இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்துட்டு ஓகே இந்த படம் நான் ஃபேமிலிக்காக செய்கிறேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு படம் கேட்குறோம், நீங்கள் டிஎன்ஏ எடுத்துக்கிட்டிங்கனாலும் கதையாக நல்லா இருந்தது. பட் அதை தாண்டி வந்துட்டு இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஸ்கிரிப்ட் லெவலில் ஓரளவுக்கு தான் கணிக்க முடியும். அதுக்கப்புறம் செட்டில் போகும்போது a lot of different things happened. அது வந்து டு பிகம் அ ஃபேமிலி ஃபிலிம். அண்ட் இன்றைக்கி எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எல்லாரும் எல்லா விதமான படங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தே ஆர் எக்ஸ்போஸ் டு all kinds of various genres of films அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் ஐம் 100% ஷூர் தட் தனல் இஸ் ஆல்சோ, நீங்கள் வந்துட்டு என் ப்ரீவியஸ் ஃபிலிம் ஃபேமிலி ஃபிலிமாக சொன்னீங்கன்னா தனல் இஸ் pretty much தட் ஜோனில் தான் வரும். ஓகே. ஸோ அஸ்வின் ப்ரோ ஆக்சுவலாக அவங்களை வந்து ஹீரோவாக நம்ம தமிழ் சினிமா அடுத்த ஒரு கேட்டகரியாக பார்த்துக்கும் போது இதில் பார்க்கும்போது நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. நெகட்டிவ் ரோல் தானே? ஓகே. ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மித்து இருக்குது, ரெகுலராக ஒன்று தான். ஒன்று வந்து ஒரு கேரக்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேசாம இவரை அப்படியே வாங்கப்பா, வில்லன் ஒருத்தர் இருக்காருப்பா கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அஸ்வினியே கூப்பிட்டுட்டாரு அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் வச்சிருக்கீங்களா? இருங்க நான் பண்ணி இப்போ பொறுமையாக தாங்க பண்ணுவேன் அந்த மாதிரி மைண்ட் செட் வச்சிருக்கீங்களா? இப்போ ரோல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் ஹீரோஸே பல விதமான ஒரு கேரக்டர்ஸோ பேக் ட்ராப்ஸோ இருக்கிற மாதிரி வில்லனுக்கும் there's different shades. ஸோ அது என்னன்னா அந்த மாதிரி வந்தா இப்போ வந்து இதுல வந்து ஒரு டைப் ஆஃப் வில்லன் பண்ணியிருக்கேன், இன்னொரு படத்துல வந்து if there is something that's interesting. மோஸ்ட் டைம்ஸ் வில்லனுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜி, அந்த மைண்டு தான் ரொம்ப, அட்லீஸ்ட் எனக்கு பிடிச்ச வில்லன் ரோல்ஸ் வந்து அந்த வில்லனோட மைண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த விஷயம் ரைட்டிங்ல இருந்துச்சுன்னா அது தப்பு கிடையாது. பட் ஆப்வியஸ்லி நீங்க சொல்ற மாதிரி ஸ்டீரியோ டைப், இப்போ ஒரு சாக்லேட் பையா பண்ணும்போது ஐ நோ அது இது அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும். பாலகுமார் இதற்கு தானே ஆசைப்பட்டேன், பாலகுமாரை பண்ணதுக்கப்புறம் ஒரு மொக்க வாங்குற ஒரு புலம்புற ஒரு ஐடி கேரக்டர், பேங்க் கேரக்டர், அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. ஜீரோ ஆல்சோ ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்டு, சின்சியரான, தீஸ் திங்ஸ் ஹேப்பன். ஆக்டர்ஸ்க்கு வந்து நடக்கிற விஷயம் தான். ஒரு சில நேரம் நம்ம கையில் கிடையாது, வரதுல என்ன பெஸ்ட்டோ அதுதான் பண்ணி போக முடியும். இட்ஸ் சேம் அப் டு தி சேலஞ்ச், என்ன வருதோ. ஓகே. சில நேரத்தில் வந்து இப்போ எனக்கு ஒரு கதை வருது, இதை நான் பண்ணணும், ஆனால் எனக்கு இந்த கதை சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்றத தாண்டி ஏதாவது படம் நீங்கள் பண்ண மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது? அதாவது கதை ஓகே, நம்ம ஒரு படம் பண்ணணும், பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக, பழக்கத்துக்காக இருக்கலாம், இல்லை அந்த டைரக்டருக்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நாட் ரியலி. சம்டைம்ஸ் இட்ஸ் டு ஒர்க் வித் சர்டன் டெக்னிக். எனக்கு கதையே தெரியாமல் இருக்கும், வேதாளம் மாதிரி. ஓகே. லைக் அஜித் சாரோட வேலை செய்யணும், சிவா சாரோட வேலை செய்யணும். இல்லாட்டி பொன்னியின் செல்வன்லாம் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கல, ஏன்னா ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை இதில் நம்ம இருக்கணும்னு. பட் நம்ம லீட் பண்ணுற படங்களை வந்து டெஃபினட்டாக யூஸ்வலி ஐ ரீட். சம்டைம்ஸ் நீங்கள் சொல்ல மாதிரியும் தெலுங்குல வந்து நந்தினி ரெட்டி மேமோட ஒரு பிட்டா கதாலுன்னு ஒரு சீரீஸ் வந்து பண்ணது. இட் இஸ் ஜஸ்ட் டு ஒர்க் வித் ஹர். ஓகே. சம்டைம்ஸ் ஒரு டெக்னீஷியனோ ஒரு அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இது. பட் மோஸ்ட்டாக நம்ம லீட் பண்ணுற படங்களை வந்து ஐ ஆல்வேஸ், எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் ஓட்டலைன்னா ஐ டோன்ட் ட்ரை நாட் டு. ஓகே. அஸ்வின் வந்து ஒரு இந்த கதை கேட்டோன்னே எனக்கு பக்காவாக இருக்குப்பா இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு தோணுன ஒரு கதை, ஒரு படம் என்னது நீங்கள் பண்ணதில்ல? இது தவிர்த்தா இதுவும் சொல்லலாம், இது தவிர்த்தா நீங்கள் சொல்லலாம். இல்லை, ஆனஸ்டாக எனக்கு இந்த படம் எனக்கு இன்ஃபேக்ட் அந்த ஒரு சில நாட்கள்லாம் நான் யூஸ் டு கோ இந்த செட் போகும்போது, நான் ஹீரோவாக நடித்த படங்களை விட நான் இது வந்து செட்டுக்கு போகும்போது நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் போனேன். ஏன்னா எனக்கு ஐ ஃபெல்ட் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கோப் இருந்ததுன்னு ஒரு, பிகாஸ் சம்டைம்ஸ் ஹீரோ வந்து ஒரே ஷேடில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைக் யூ கான்ட் பிரேக் தட் மோல்ட் பெருசாக. அண்ட் ஆக்சுவலாக நான் பல வருஷம் எனக்கு பொதுவாக வந்து நிறைய வில்லன் ரோல்ஸ், இந்த சைக்கோ இதெல்லாம் பிடிக்கும், லைக் ஜேம்ஸ் பாண்ட் வில்லன்ஸு, மார்வெல் வில்லன்ஸ்னு. பட் என்னன்னா ஐ ஃபெல்ட் உள்ளுக்குள்ள என்னால் இது பண்ண முடியும்னு எனக்கு ஒரு இது இருந்தது. ஆனால் வேற யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை. அதாவது டைரக்டர் மற்றவங்க இல்லைங்க நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து இப்படி இருக்கீங்க, ஐ டோன்ட், இதெல்லாம் சூட்டே ஆகாது உங்களுக்குன்னு. ஸோ ரவீந்திரா சார் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோன்லேயே வந்து ஐ திங்க் ஏதோ ஒரு ஃபோட்டோ பார்த்து கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக மீட் பண்ண டைமில் வந்து முடிதாடி கூட அந்த அளவுக்கு கிடையாது. முடிதாடி வந்து ஒரு சீட்டிங், ஒரு லுக், ஒரு ப்ரெசன்ஸ் கொடுத்துரும், அந்த லென்த், அந்த லாங்கான ஹேர்னால் தட். அப்போ வந்து didn't even meet me in that stage. ஸோ அவர் வந்து when he was so confident, I was like இதுக்கு மேலே யாருமே கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், வாய்ப்பு வரும்போது you should do itன்னு சொல்லி I also really believed him. ஏன்னா அவர் ரைட்டிங் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த படத்துக்கு. ஓகே.
ஆக்சுவலாக இப்போ இருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடிடிலாம் பார்த்துட்டு நல்ல படத்தை கூட படம் பார்த்ததுக்கப்புறம் எப்படியாவது கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நம்ம என்னடா பேசலாம் அப்படின்னு நிறையா பொதுவாக சோசியல் மீடியா இருக்கு, மக்களே இப்போ வந்து பொதுவாக அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு படத்தில் வந்து ஒரு கண்டென்ட் ரீதியாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் தன்னல என்ன மாதிரியான கண்டென்ட் கேரி பண்ணியிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன் நான், எனிபடி ஒரு பசில் சால்விங்ன்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கிட்டோட பசில்களோட இருக்கட்டும், அதை வழி கண்டுபிடிக்கிற ஒரு சின்ன இது இருக்குன்னா அது எதாவது பண்ணுறாங்கன்னா நம்ம கூட அது பண்ண முடியுமான்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும். அது கிட்டு பண்ணுற ஒரு வேலையை தான், பட் வந்து நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ காமன் ட்ரைட்ஸ் சில இருக்கும் பீப்புளில் வந்து எத்தனை சேஞ்சஸ் இருந்தாலும் வந்துட்டு. ஸோ காமன் ட்ரைட்ஸ்ன்றது சில இருக்கும்ல, அது மாதிரி வந்து இந்த ஃபிலிமில் வந்துட்டு அந்த பஸ்லிங் ஃபீல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு என்ன நடக்குது, எதுக்காக நடக்குது, ஸோ அது ஹீரோ ஃபிகர் அவுட் பண்ணுற டைமில் வந்துட்டு ஆடியன்ஸும் அதை ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணும்போது அது அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணணும்னு நம்புறேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ரைட் த ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஏதோ ஒரு கொஷின் வச்சுப்பேன், அந்த கொஷின் அன்ஃபோல்ட் பண்ணுறது மாதிரி தான் வந்துட்டு படத்தை கொண்டு போவேன், லைக் அ பசல். ஓகே ஓகே. ஸோ அந்த படமும் அது மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக அதர்வா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து காப் ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, பட் நம்ம ஒவ்வொன்றிலே ஒரு டிஃப்ரெண்ட் காட்டணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும்ல, அது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தன்னலில் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஏதாவது இருந்ததா உங்களுக்கு? இல்லை, பட் கதையை சூஸ் பண்ணும்போதே அது தெரிஞ்சிடும்ல, இது வித்தியாசமாக இருக்கா இல்லை அதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும். பட் எஸ், இது வந்துட்டு ஒரு 4 பசங்க ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு காலேஜில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போலீஸ் ஆகணும்னா அவனுங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அந்த மைண்ட் செட் தான் தனல். ஸோ அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டு ப்ரொட்டாகனிஸ்ட் ஆகட்டும் இல்லை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே போயிட்டு எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு காப் வேலைக்காக போவாங்க. அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அண்ட் வாட் ரியலி ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாட்சாக இருக்கும். எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த படம் வந்து ஒரு நரேஷனாகவும் சரி இல்லை ஸ்கிரிப்டாக படிக்கும்போதும் சரி வாட் நெக்ஸ்ட் அந்த ஃபேக்டர் போயிட்டே இருந்தது. நான் ஒன்று நினைப்பேன் இதுதான் இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி, பட் இல்லை இது வேற மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சம்வேர் எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன தோண ஆரம்பிச்சிச்சுன்னா ஆடியன்ஸ் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிப்பாங்க, தே வில் ஆல்சோ லைக் இட் த வே ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ ஷூட் பண்ணும்போது லீனியராக தான் அந்த கதைக்குள்ள இருக்கிற மாதிரி தான் ஷூட் போச்சு. அது எப்படி ஷூட் போகும்போதே நீங்கள் வந்து கதையில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் போச்சு? இல்லை 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 இல்லை, மாற்றி 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 ஃபர்ஸ்ட் வால் எடுப்போம் அப்புறம் தலையை எடுப்போம் அப்படின்னு ஷூட்டிங் நடக்கும். ஆக்சுவலாக அதர்வாக்கு வந்து என்ன மாதிரியான கேரக்டர் இன்னும் வந்து எனக்கு ஏதாவது கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கா? இல்லை உங்களுக்கு என்ன வந்து ஒரு பொட்டியிலே வந்து அடக்கி வச்சிருக்கீங்க, எனக்கு இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குதா? அது என்றைக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஆல்வேஸ் an urge இல்லைங்களா? அந்த டிரைவ் இல்லைன்னா நம்மளால ஆக்டர்ஸாகவே இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிரைவ் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல ரோல் இல்லை ஒரு நல்ல படம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுவுமே வந்துட்டு பீட் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஏதோ வாழ்க்கையில் பெருசாக சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ படம் எப்படி போகுது அதெல்லாம் செகண்டரி, பட் அன்னைக்கு நைட்டு வந்து செம்ம தூக்கம் வரும். ஸோ சேம் திங் ஹேப்பன்ஸ் வித் அ குட் ஸ்டோரி. ஒரு நல்ல கதை கேட்ட உடனே ஐயோ அந்த படம் வந்து ஷூட்டிங் போயிடணும் அந்த எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படிதான். இன்ஃபேக்ட் நம்ம தனலுக்கே அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். கேட்ட உடனே அமைஞ்ச ப்ராஜெக்ட் கிடையாது இது. ஒரு பாயிண்ட்ல வந்து பேசிட்டு இருந்தால் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் போகிறோம், பட் சம்திங் ஹேப்பன்ட் அண்ட் அந்த ப்ரொடியூசரோட நாங்கள் போகல. ஸோ திங்ஸ் ஃபெல் அப்பார்ட். ரவி அவர் வேலைக்கு போயிட்டார், நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். நடுவில் எப்படியோ வந்து அப்படியே அமைஞ்சிச்சு, பட் வி வர் இன் டச். நானும் ரவி பேசிட்டு தான் இருந்தோம். அப்போ வந்து ஏதோ ஒரு இதில் கான்வர்சேஷனில் வாங்க ரவி இதை பண்ணுவோம் அப்படின்னும் போது 2 பேர் சேர்ந்து நடந்த ஒரு படம் தான். ஓகே. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு இதாக தான் நான் கேட்குறேன். இப்போ அப்படியே வந்து இவங்க 2 பேர் கேரக்டர் ஸ்வாப் பண்ணி இவர் வில்லன் ஆகும் இவர் வந்து ஹீரோவை பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது ஒரு இல்லை பேசிக்காக நான் கேட்குறேங்க, அது ஒரு வெரைட்டியாக இருந்திருக்கும்ல. சமயதான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அதர்வாக்கு வந்து நம்ம நல்ல ஒரு தரமாக ஒரு ராவா ஒரு வில்லனா பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அதுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் சீக்ரெட்ஸ் இருக்கு. ஸோ அந்த விதத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அஸ்வின் சொன்ன மாதிரி தான் பாசிட்டிவ் ஷேட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ரோல்ஸ் இல்லை ஒரு ஹீரோவா பண்ணும்போது உங்களுக்கு நீங்க பவுண்டரிஸ் இருக்கு, உங்களுக்கு இந்த பவுண்டரிஸை தாண்டி போக முடியாது. நெகட்டிவ் ரோல் பண்ணும்போது என்னத்த பவுண்டரிஸ், நம்ம சொல்றதுதான் பவுண்டரி. அங்கே எல்லாத்தையும் எவ்வளோ வேணுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் இட்ஸ் அமேசிங், ப்ரொவைடட் அந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கணும். அந்த டேரக்டர் வந்து விடணும், லீஷர் நீ என்ன வேணுமோ பண்ணு அப்படின்னு விடணும். ஸோ அந்த மாதிரி கிடைச்சதுன்னா இட்ஸ் அ பிளெஸிங். நீங்க அந்த மாதிரி பார்த்து ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஸ்க்ரீன்ல பார்த்து
இதை நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு இல்ல நம்ம கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்ட ஏதாவது கேரக்டர் இருக்கா உங்களுக்கு? இல்லை, எந்த படமும் அப்படி பார்த்ததே கிடையாது. அப்படியா? நான் படம் பார்க்கும்போது எனக்காக நான் பார்க்க மாட்டேன். ஸோ நான் படத்தை ஒரு படமாக தான் பார்ப்பேன். ஓகே. ஸோ அந்த ரோலை நான் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் பார்க்கறது கிடையாது. இன் ஜென்ரல் என் மைண்ட் அப்படி ஒர்க் ஆகாது. ஓகே. ஏன்னா சில ஆர்டிஸ்ட்டை பேசும்போது இது நம்ம பண்ணியிருக்கலாமே இதெல்லாம் நான் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதான் இது கேட்கல. இல்லை, அந்த மாதிரி யோசனை வரல. அண்ட் அஸ்வின் ப்ரோ, ஆக்சுவலி பொன்னியின் செல்வன், ஸோ இந்த மாதிரி உங்களுடைய growth ஒவ்வொன்றும் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் சரியான ஒரு இடம் கிடைக்கலையோ, அவர் வெளியேந்த ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது இவருக்கு இன்னும் நிறையா பண்ணுவார், அவருக்கே இன்னும் வந்து சரியான ஒரு இடம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து பார்க்குறோம். அது உங்களுக்கு இருக்குதா? ஐ மீன் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், பெட்டரான பொசிஷனில் இருக்கலாம்னு கண்டிப்பாக தோணும். ஐ மீன் இட் ஹேஸ். நான் வந்து பொய் சொல்ல முடியாது அதை பற்றியெல்லாம். பட் இதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ், இது வந்து இட்ஸ் ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் பல வேரியபிள்ஸ் இருக்குது, பல ஃபேக்டர்ஸ் இருக்குது, டைமிங், இது எல்லாமே விஷயம் இருக்குது. அது நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். அதை தாண்டி அது வேறு ஒன்றும் நம்ம கையில் கிடையாது. ஸோ ஓகே. ஸோ நீங்கள் அதர்வா ப்ரோ கூட நீங்கள் 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 நிறைய பேரும் இருக்கு. சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சுக்கிற மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? 2 பேரும் எப்படி அடிச்சுக்கிட்டீங்க அதை சொல்லுங்க. அது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கும் நல்லா இருக்கு, சொல்லுங்க. இல்லை, நம்ம பேசும்போது, ஏன்னா செட்டில் பேசும்போது, லைக் ஐ திங்க் போத் ஆஃப் அஸ் grew up watching WWF to some, he is probably ஸ்டோன் கோல்டு, ஷான் மைக்கேல்ஸ் ஏரா தானா, இல்லாட்டி அதுக்கு அடுத்த ஜான்சினா ஏராவா? ராக் சேம் ராக். ஸோ நம்ம 2 பேருக்கும் நானும் சின்ன வயசு ஸ்கூல்லாம் ஜூனியர்ஸை வச்சு இந்த மாதிரி இதில் பண்ணுறதெல்லாம் அந்த ஐ யூஸ் டு லைக் இட் அ லாட். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நடித்த படங்களை சம்டைம்ஸ் மேபி ரொம்ப ஃபுல்லாக மேகாவோ இல்லாட்டி பாலகுமாராவோ ஜீரோ, சம்டைம்ஸ் இது ஒரு ஜான்ரில் இருக்கும்போது நம்ம இட் இஸ் அந்த கேரக்டர் வந்து அந்த மீட்டர் இருக்காது ஃபைட் பண்ணுற மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் அது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அடாப்ட் பண்ணுறதுக்கு. பட் ஐ என்ஜாய்ட் இட். பயங்கரமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே. அப்ப 2 பேரும் WF பண்ண மாதிரி நீங்க ராக்கு, நீங்க யாரு? எனக்கு ஸ்டோன் கோல்ட் தரமான சண்டையா இருக்கும் போலயே. கூடல கோல்டு பேருக்கு யாரை இறக்கி விட்டாலும் நல்லா இருக்கும். நோ, ஆல்சோ ஃபைட் மாஸ்டரும் வந்து ஃபைட் மாஸ்டரும் டைரக்டரும் வந்து இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா ஃபாஸ்ட் பேஸ்டா போகணும், ரொம்ப ஸ்டைல் இல்லாம. அந்த ஒரு சில படங்கள் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் இல்லையா, ரொம்ப பாஸ் விட்டு லுக் விட்டு அதெல்லாம் இல்லை, அப்படியே ஒரு பிரால் மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுவும் ஒரு டஃபா போச்சு. ஓகே. ஒரு டைம்க்கு அப்புறம் நீங்க ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஏதாவது 2 பேருக்கு யாருக்கா அடி விழுந்திருக்கா? ஸ்டோரி தெரிஞ்ச மாதிரியே கொடுத்த மாதிரி இருக்கு இது. இல்ல 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 ட்ரெய்லர்ல இல்ல அந்த சிரிப்புல தெரிஞ்சிருச்சு மாட்டிக்கிட்டீங்க. ஐயா இல்ல அதெல்லாம் கேட்க முடியுமா? நான் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருக்குமோ அப்படின்னு கேட்கிறேன். பாத்தீங்களா? இருந்தது. ஒரு நாள் அப்படி நடந்துச்சு. ஐ திங்க் தட் வாஸ் நான் வந்து இத்தனை நாள் சினிமாவில் இருக்கும்போது நான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலான ஒரு நாள் அந்த ஒரு நாள் தான் நினைக்கிறேன். பிகாஸ் 2 பேரும் டயர்டா இருந்தோம். ஸோ 2 பேரும் வந்துட்டு அவர் ஒரு பஞ்ச் அடிக்கணும், நான் ரியாக்ட் பண்ணணும், நான் பஞ்ச் அடிக்கணும், அவர் ரியாக்ட் பண்ணணும். அண்ட் அதுவும் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்துட்டு ரேம்ப் எல்லாம் பண்ண மாட்டார், நாமளே ரேம்ப் பண்ணிட்டு தான் அடிக்கணும். ஸோ நாங்கள் அந்த ஸ்பீட்ல பண்ணுவோம். ஹை ஸ்பீட்லேயே ஷூட் பண்ணி யூஸ்வலாக ஹை ஸ்பீட் பண்ணி அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ரேம்ப் பண்றதுக்கு, கவர் அந்த மிஸ்டேக்ஸ் அந்த டைமிங் மிஸ்ஸுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நம்ம ஹை ஸ்பீட்லேயே ஷூட் பண்ணோம். ஹை ஸ்பீடே இல்லை, எல்லாமே நாங்க பண்ற ஸ்பீடு தான், பேஸ்ல தான் அங்கே போயிட்டு இருக்கு. அண்ட் ரேம்பும் பண்ணலன்னு நினைக்கிறேன்ல, ஒன்றும் இல்லை. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, டெய்லி 6 to 6 ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் நைட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 30 நாள் கிட்ட ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் 6 to 6. இதில் நடுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் 18 நாள் வெறும் ஃபைட் வருது. நமக்கு ஸ்கெடியூல் அப்படி அமைஞ்சிருச்சு பிகாஸ் ஆஃப் டேட்ஸ் அண்ட் அதர் வேரியபிள்ஸ். பட் அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் கொஞ்சம் நான் சிங்க் ஆகிட்டோம். அவரும் டயர்டாக இருக்கார், நானும் டயர்டாக இருக்கேன். நான் சிங்க் ஆன உடனே என் கை வந்துட்டு பை மிஸ்டேக் அவர் சின்னில் பட்டுது. பட் அந்த பண்ணிட்டு இருக்கிற ஸ்பீடில் என்ன ஆயிடுச்சு, பட்ட உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனோடனே எனக்கு நான் பார்க்குறேன் அப்படியே வந்து ஆன் ஷாட் இப்படி பிடிச்ச உடனே ரத்தம் இப்படி கொட்ட ஆரம்பிச்சு. நான் ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ஐயோ அப்படி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிக்கிறேன். இல்லை இது யார் ஃபால்ட்டும் கிடையாதுன்னு அவர் சொல்லி அதுக்கப்புறம் உட்கார்ந்துருக்காரு செட்டில், என்னமோ நெக்ஸ்ட் நம்ம ஷூட் பண்ணுற மாதிரி. அப்புறம் இமீடியட்டாக ஐ திங்க் ரஷ் டு த. அது என்ன ஆச்சுன்னா அந்த கான்டாக்ட்ல வந்து பல்ல மாட்டிக்கிச்சு, பல்லு வந்து கடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து இங்க வந்து ஒரு லைட்டா ஒரு டேர் இருந்தது. பட் உடனே போய் அதை சார்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸ்டிச்சஸ் போட வேண்டியதா இருந்தது. அப்போ ஒரு வாரம் கேப் எடுத்து மறுபடியும் நம்ம கொஞ்சம் மேஜர் இன்ஜுரி தான். அதை டேக்கா யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? இவர் தான் கேட்கணும். நீங்க லைவா கிடைச்சிருக்கு குடுருமார கை லைவா அடுபட்டு நாங்க எல்லாம் பதட்டத்துல இருக்கோம்.
ப்ரொடியூசர் வந்து ஐயோ ஷூட்டிங் டிபார்ட்மெண்ட் பயத்துல இருக்காரு. இல்ல ஒரு 1 hour எங்க யாருக்குமே என்ன நடந்ததுன்னே தெரியாது. எங்க எல்லாருமே டேஸ்ட் ஆயிட்டோம். நான் ஒரு மாதிரி ஏன்னா ஒரு 2 மணியோ 3 மணி காலையில 2 மணி 3 மணி ஏதோ நடந்தது. தென் ஐ திங்க் அன்னைக்கு வந்து அஃப்கோர்ஸ் அஸ்வின் couldn't ஷூட் அன்னைக்கு. பட் அதுக்கப்புறம் என்ன 2-3 க்ளோஸ் ஷாட்ஸ் பண்ணி எடுத்துட்டு வி ராப்ட் ஆஃப். பட் இமீடியட்டா ஐ திங்க் கண்டினியூ பண்ணும்போது நெக்ஸ்ட் நீங்க வரும்போது ஸ்டார்ட் பண்ணதே ஒரு அது 3-4 days or something. 3-4 days ரெஸ்ட் எடுத்துட்டு இவரு வந்துட்டாரு. ஸ்டிச்சஸோடயே அது வந்துட்டாரு. ஆமா, ஏன்னா அது டஸ்ட் அந்த யூஸ்வலா அந்த மாதிரி சர்ஜரி பண்ணும்போது டஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது இல்ல. பட் அதான் we finished it off and மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தயக்கம் இருந்துச்சு 2 பேருக்கும். அந்த ஒரு இது இருக்கும்ல அந்த மசில் மெமரியா அந்த மாதிரி. ஸோ பட் அது ஒரு ஃபியூ டேக்ஸ்குள்ளார மறுபடியும் we just எனக்கு தெரிஞ்ச செட்ல ஏதோ நீங்க சொல்லிருப்பீங்க அந்த கோவத்தை காங்கிற செட்ல வந்து அவர் வந்து ஃபாரின் போறது அவர் எதெல்லாம் கேட்டா நல்லா இருக்குல்ல நம்ம செட்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. இதை என்னால முடிஞ்சது வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் அந்த சிரிப்பு இல்ல நார்மலா தான் கேட்டேன். ஓகே, ஆக்சுவலா எனக்கு வந்து எப்பயுமே அதர்வா பார்க்கும்போது ஒரு சீன் எனக்கு ஞாபகம் வரும். ஈட்டி படத்துல அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு சட்டில் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃபைட் பண்ணும்போது, ஏன்னா உங்க உடம்புல சின்ன ஒரு கீரல் கூட பற்றக்கூடாது அப்படின்றது, அவர் அந்த அவர் எடுத்துட்டு கத்தியெல்லாம் ப்ளீடிங் வரும்போது எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல பார்த்து எல்லாரும் இப்படி இப்படின்றாங்க, இருக்குடா அவரே நார்மலா இருக்காரு. ஸோ அது நடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஸ்பாட்ல அவங்களுக்கு அந்த சீன் பண்ணும்போது ஈட்டில அந்த பர்டிகுலர் சீன்? அப்போ வந்துட்டு மைண்ட் ஒர்க் ஆகாது. ஏன்னா தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அவங்க சொல்லுவாங்க குடிக்க கூடாதுன்னு. பட் அதுக்கப்புறம் அந்த உடம்பு தெரியணுன்றதுக்காக வந்து சாப்பிட மாட்டோம் கரெக்டா. அது ஒரு செட் ஆஃப் டயட். பட் அப்போ நான் பண்ணது இப்போ எனக்கு புரியுதா அப்போ நான் பண்ணது எல்லாமே தப்பு அப்படிங்கிறது. இன்னைக்கு நான் நிறைய விஷயம் மாற்றி பண்ணுவேன். பட் இன் ஜென்ரல் அப்போ வந்து நான் ஸ்டாவ் பண்ணிட்டு இருந்தேன். மீனிங் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ உடம்பு மட்டும் தெரியணும்னு ஃபுல் ப்ரோட்டீன் லோட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு வேறமான ஒரு ஃபேஸு. என்னதான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் ஷூட் முடிச்சுட்டு தோசை சாப்பிட போகிறோங்கிற எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது அந்த டைமில். ஸோ அது அப்படி இருந்தது. ஓகே, ஆக்சுவலாக வந்து நிறைய பசங்களுக்கும் சரி, நீங்கள் வந்து ஃபிட்னஸ்க்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான ஒருத்தராக இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட்லேயே பிடிக்காத ஒர்க் அவுட் என்னது? லெக் இல்லை, அது ஏன் எதனால தெரியும் எல்லாருக்கும் கேட்குறேன். இல்லை, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெக்ஸ் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. ஏன்னா ஃபுட்பால் அதிகமாக ஆடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நல்ல ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு என்னன்னா அப்போ பாடி பண்ணும்போது நமக்கு வந்து விசிபிலிட்டியாக தெரியுது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கரெக்ட் தெரியுது. லோ பாடி பண்ணும்போது பட் லோவர் பாடி தான் மெயின். நான் வந்து ரெகுலராக பண்ணிடுவேன். பட் இன் ஜென்ரல் சொல்கிறேன், அந்த ஒர்க் அவுட் மட்டும் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் போக வேண்டியது. எப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஃபிசிக்கை அப்படி பேக்கு ஷோல்டரு எல்லாம் வந்து மசிலெல்லாம் செம்மடா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை பார்த்து செம்மடா நம்ம உடம்ப பில்ட் பண்ணிட்டோம்டா அப்படின்னு பார்த்த நாள் என்னது? இன்னும் கிடையாது. ஐ திங்க் யுவர் பெஸ்ட் இஸ் yet to come. இன்னும் கிடையாது. அது இல்லை, ஏன்னா எனக்கு நான் ஈட்டி பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு பேக்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வரல எனக்கு. என் 2வது படத்துலேயே நான் ட்ரை பண்ணேன் பேக்ஸ் வரணும்னு. ஒரு மாதிரி அப்படி எட்டி பார்த்துது, அதுக்குள்ளே மறைஞ்சிச்சு மொத்தமாக. அதுக்கப்புறம் எனக்கு ஈட்டியில் ப்ராப்பராக வந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது என்கிட்ட அந்த ஃபோட்டோ ஷூட் இருக்கு, எனக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது பேக்ஸ். ஸோ எனக்கு பிடிக்கல. ஸோ 1 month நல்லா திருப்பி சாப்பிட்டு நல்லா வெயிட் ஏற்றிட்டேன். ஸோ இதுதான் மேட்ரு. பேக்ஸ் வரும்போது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு 2-3 weeks நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா திருப்பி வெயிட் போட்டுருவீங்க. ஸோ நான் நல்லா சாப்பிட்டு வெயிட்டை போட்டு திருப்பி வந்து போய் பண்ணேன். அந்த மாதிரி வந்து 3 வாட்டி பண்ணேன் நினைக்கிறேன். ஸ்பேன் ஆஃப் 1.5 years 3-4 வாட்டி பண்ணேன். ஸோ நீங்களாம் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஃபைனலாக பார்த்த வெர்ஷன் தான். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் 3 வாட்டி பண்ணேன். அப்படியா? ஆமாம். ஸோ பட் ஈவன் தென் எனக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். இப்போ வந்து ரீசென்ட்லி வி பின் டாக்கிங் அபவுட் ஃபிலிம். அது எனக்கு எக்ஸைட்மெண்ட்டே இப்போ திருப்பி என் உடம்பு நான் வந்து டெவலப் பண்ணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ ஐ திங்க் மை பெஸ்ட் வில் கம் இன் தட் ஃபிலிம். ஆக்சுவலாக வந்து உங்கள்கிட்ட நான் கேட்கணும் என்னன்னா, நீங்கள் நிறைய ஹீரோயின்ஸை ஃபேவரட் ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்கீங்க. ஸோ நான் ஒரு ஹீரோயின்ஸாக சொல்கிறேன், அவங்க கூட நடித்த சீன் வந்து எந்த சீன் டக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எக்ஸைட் இருக்கா? உங்களுக்கு இருக்கா? இருக்கோ இல்லையோ உங்களுக்கு இருந்தா சரிதான். ஓகே, ஸோ நான் ஃபேவரட்ல இருந்து பசங்களோட ஃபேவரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களுக்கு ஸ்ரீதிவ்யா மேம், ஆரம்பத்துல இருந்து ஸ்ரீதிவ்யாவோட அவங்க பேசவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு லைனில் வந்து எஸ்
நோ அவ்வளோதான் பேசுவாங்க அவங்க. அப்படியா? ஆமாம் ஆமாம். ஓகே, நான் கூட போட்டோ எடுக்கும் போது சரி அவங்க அப்பதான் பேசல அப்படின்னு நினைச்சேன். அப்போ ஓகே, நான் உங்களுக்கே இல்லை அவ்வளவுதான். பட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் 60-65 டேஸ் ஷூட் பண்ணியிருக்கோம் கூட வந்து. அதுக்கப்புறம் பேசி தான் ஆகணும். ஸோ பேச ஆரம்பித்தோம். பட் எனக்கு வந்துட்டு அவங்கள பார்த்தாலே ரொம்ப இந்த குவாய்ட்டான ஒரு இன்னசென்ட்டான ஒருத்தங்க யார்கிட்டயும் பேசுமா. அஃப்கோர்ஸ் இன்னசென்ட்லாம் கிடையாது. ஷி இஸ் வெரி ஸ்மார்ட் அஸ் அ பர்சன். ஓகே நான் சொல்கிறேன் ரொம்ப கம்மியாக பேசுகிற கேரக்டர். ஓகே. சீன் அவங்க கூட நடிச்ச சீன் எந்த சீன் டக்குன்னு இப்ப ஞாபகம் வருது? அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஈட்டியில் ஏதோ ஒன்று வரும். ஆமா. அந்த டயலாகு பயாலஜி என்ன கெமிஸ்ட்ரி, எனக்கு அந்த டயலாக் பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. என்னங்க இப்படி பேச சொல்றீங்க, இது எப்படிங்க போய் பேசுறது அப்படின்னு. பட் அது பேசி ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசின பிறகு வென் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐ திங்க் த டைரக்டர் ரியலி லைக்ட் இட். ஸோ ஐ வெண்ட் ஆன் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு, எனக்கு ஞாபகம் வருது டக்குன்னு. அண்ட் வந்து இப்போ கரண்ட்ல கயோடலகர் கைதோட இப்போ தான் பண்ணிட்டு இருக்கேன். முரளி. ஆமாம், என்ன சீனா, பட் அதுதான் இன்னும் ரிலீஸ். இல்ல அவங்க கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். கயோடலகர் எப்படி அது மாதிரி வெரி ஸ்வீட் அது பர்சன். ஆமாம் ஆமாம். அவங்க வந்துட்டு அந்த ஃபயரோட இருப்பாங்க. ஸோ ஷி வாண்ட்ஸ் டு டூ சம்திங் வெரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நிறைய படம் பண்ணோன்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ தட்ஸ் சம்திங் வெரி நியூ ஃபார் மீ. அமலா பால் அப்புறம் வந்து ஸ்டார்டிங் அது சொல்லுவாங்க இல்லைங்களா, மோதல்ல வந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும். அப்படி எனக்கு வந்து எனக்கும் அமலாக் ஸ்டோரி அப்படிதான். இனிஷியலாக வி ஸ்டார்டட் ஆஃப் நாட் ஆஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங், பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஓகே. அண்ட் மெயினாக வந்து நிமிஷாவோட சீன்ஸ் டக்குன்னு போய் ஞாபகம் வருது. நிமிஷா அந்த பண்ண ஒரு சீன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த சீன் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு என் மைண்டில் வந்து அந்த பேப்பர் ஓடிட்டே இருக்கு. ஸோ நம்ம நடிக்கும் போது ஒரு பேப்பர் ஓடிட்டே இருக்கும் மைண்டில். அது என்ன பேப்பர்னா சீன் பேப்பர் மைண்ட்லேயே இருக்கு. ஸோ அவங்க சொல்லும் போது இதுதான் கியூ அப்படின்னு தெரியும். அந்த கியூக்கு அப்புறம் நான் எங்கள் டேக் ஆஃப் அப்படின்னு தெரியும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆன பிறகு எனக்கு நான் நடிச்சிட்டே இருக்கேன். ஒரு 1 minute போயிடுச்சு ஷார்ட்டு, சிங்கிள் ஷார்ட்டு. ஒரு பாயிண்ட் ஆன பிறகு என் மைண்டில் சீன் பேப்பர் முடிஞ்சுது. இப்போ எனக்கு தெரியும் அவங்க மைண்ட்லையும் சீன் பேப்பர் முடிஞ்சுது. 2 பேருக்கும் சீன் இல்லை பண்ணுறதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த சீக்வன்ஸில் 2 பேர் அழுதுட்டு இருப்போம். ஒரு பாயிண்ட்டில் நான் பக்கத்தில் போய் இப்படி உட்காருவேன், அதோட சீன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வாட் எவர் பண்ணது எல்லாமே இம்ப்ரவைசேஷன். ஈவன் பிஃபோர் தட் ஐ திங்க் முடிஞ்சிருச்சு. ஸோ மீதி வந்துட்டு அங்கே போய் பண்ணுறது எல்லாமே இம்ப்ரவைசேஷன். அவங்க வந்து அழுவ ஆரம்பித்தாங்க, அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் கட்டி பிடிச்சேன். அப்புறம் 2 பேருக்குள்ளே ஏதோ கான்வர்சேஷன் போச்சு. இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா அங்கே என்ன பண்ணணுன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அதெல்லாம் நேச்சுரலாக வந்தது. ஓகே. ஸோ ஸ்ரீலீலா இல்லை இப்போ ஐ திங்க் இப்போ தான் வந்து அந்த சீன் ஏதாவது சொன்னீங்கன்னா ஸ்ரீலீலா மட்டும் சொல்லும் போது முகத்துல வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. அவங்க ஒரு குழந்தை மாதிரி. ஐ திங்க் வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபன் ஷூட். பட் எஸ் ஷி இஸ் வெரி யங் ஆஸ் அ பர்சன். அண்ட் அவங்களும் சரி ஐ திங்க் இப்போ வந்து ஷீ இஸ் ஆல்சோ இன் தட் ஜோன் வேர் ஷி வாண்ட்ஸ் டு டூ அ லாட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ் அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் நைஸ் டு சி ஆக்டர்ஸ் பிகமிங் தட். ஸோ பராசக்தி எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க சில ஷூட் வந்து ஸ்லோவாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் வந்து பிக்கப் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நாட் அட் ஆல். அது ஷூட்டுக்கு ரெகுலராக போயிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ அதை பற்றி ஏதாவது சொல்லலாமா பராசக்தி பற்றி? கண்டிப்பாக அதை பற்றி வரும்போது பேச தான் போகிறோம். பேசுறதுக்கு நிறைய இருக்கு அதில். பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் கண்டிப்பாக. ஆமாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தணல் வந்து எப்படி டைட்டில் தணலாக இருக்கோ அதே மாதிரி எல்லாட்டையும் தணல் மாதிரி பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.